காட்டுல மழை வந்துகிட்டு இருக்கும்போது மரத்து மேல கட்டியிருக்கிற வீட்ல கணேஷ் காக்கா, கீர்த்தி குருவி அப்படிங்கிற புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க. அவங்களோட சந்தோஷத்துக்கு அடியாளமா கருப்பா இருக்கிற பொண்ணான மீனா குருவி, வெள்ளையா இருக்கிற மகனான ரவி குருவி இருந்தாங்க. கீர்த்தி குருவி மகன் வெள்ளையா இருக்கிறதுனால அவனை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டா. பொண்ணு கருப்பா இருக்கிறதுனால பிடிக்காம வீட்டு வேலை, சமையல் வேலை எல்லாத்தையும் செய்ய வச்சா. வேலை சரியா செய்யலனா சரியா அடிச்சுக்கிட்டு இருந்தா. கை காலுக்கு சூடு வச்சுக்கிட்டு இருந்தா. தீய மூஞ்சில ஊத்திக்கிட்டு இருந்தா. இப்படி ரொம்ப விதத்துல குழந்தைக்கு ரொம்பவே கொடுமை கொடுத்துக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் வீட்ல யாரும் இல்லாதத பார்த்து கோல் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நான் எவ்வளவு அழகா வெள்ளையா இருக்கிறேன். நான் வெள்ளையா இருக்கிறதுனால என் பையன் எனக்கு வெள்ளையா பிறந்தான். நீ மட்டும் எதுக்காகடி இப்படி கருப்பா பிறந்திருக்க? அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கருப்பா இருக்கிற குருவி அழுந்துகிட்டே, எனக்கு மட்டும் எப்படி மம்மி தெரியும்? எனக்கு உயிர் கொடுத்த அந்த கடவுளுக்கு தான் தெரியணும். என்னோட வார்த்தைக்கே எதிர்வார்த்தை பேசுறியா? கருப்பா இருந்தாலும் திமிருக்கு ஒன்னும் குறவில்ல. வெள்ளையா இருக்கிற என் மகன் கூட இப்படி திமிரா பேச மாட்டான். உனக்கு அழகும் இல்ல, கலரு கூட இல்ல, ஆனா திமிரு மட்டும் குறையல. இப்படி கோவத்துல அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அடிங்க மம்மி, இன்னும் அடிங்க. அடிச்சு அடிச்சு என்ன கொன்னுடுங்க. உங்களுக்கு கருப்பா பிறந்ததுனால எப்பவுமே இந்த மாதிரி அடி வாங்கிக்கிட்டு இருக்கேன். திட்டும் வாங்கிக்கிட்டு இருக்கேன். கூட கூட பேசிக்கிட்டு இருந்தா மறுபடியும் அடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். அடிங்க மம்மி. காலையில எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் கருப்பா இருக்கிறேன்னு சொல்லி சொல்லி அடிக்கிறீங்க. அடிங்க அடிங்க. நீங்க என்ன அடிச்சு அடிச்சு என் உடம்பெல்லாம் ரணமா ஆயிருக்கு மம்மி. என்ன திட்டி திட்டி என் நெஞ்சு கூட ரணமா இருக்கு. இப்ப உங்க முன்னாடி உயிரில்லாத பொம்மை தான் இருக்கு. இப்படி அழுந்துட்டு இருக்கும்போது அப்பாவான காக்கா கண்ணீர் விட்டுக்கிட்டு வந்துச்சு. கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிற தன்னோட மகளை பார்த்து, கவலைப்படாதேம்மா, உனக்கு நல்ல காலம் வரும். உனக்காக இந்த அப்பா இருக்கிறேம்மா. அப்பா, அம்மா என்ன அடிக்கிற வலிய நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன். அவங்க திட்ட நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கப்பா. எனக்கு தெரியும், நான் உங்களோட பொண்ணு. உங்க கலர் தான் எனக்கு வந்திருக்கு. பையன் அம்மா மாதிரி அம்மா கலர் வந்திருக்கான். பொண்ணு அப்பா மாதிரி, அதனாலதான் அப்பா கலரே வந்திருக்கேன். அதுக்குதாம்மா உனக்கு இவ்ளோ வலி, இவ்ளோ அடி, இவ்ளோ திட்டு கடிக்குது. தப்பு என்னோடையதா அப்பா? தப்பு உந்தில்லம்மா, தப்பு என்னோடையது. மக வேணும்னு நான் தான் கடவுளுக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். நீ பொண்ணா பிறந்த, ஆனா என்னோட கலர்லயே பிறந்துட்ட. நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? எனக்கு பொண்ணு பிறந்திருக்குன்னு காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களுக்கும் ஸ்வீட் கொடுத்தேன். இப்படி அப்பா பொண்ணு 2 பேரும் கவலைப்பட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க அம்மா குருவி வந்து கோவமா 2 பேரையும் பார்த்து, ஏய், உன்னோட அப்பா பாசம் டிராமாவை அந்த பக்கம் வச்சிட்டு முதல்ல நான் சொன்ன வேலையே செய். இல்லனா என்ன பத்தி தெரியும் தானே? தெரியும் கீர்த்தி, நீ யாரு, எப்பேற்பட்டவன்னு எனக்கும் என் பொண்ணுக்கு தெரியும். ஆனா நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்கு. அப்படி சொல்லி பொண்ணோட உடம்ப காட்டிச்சு. பொண்ணோட உடம்புல அங்கங்க ரத்தம் கண்ணி போய் காயமாயிருந்துச்சு. என் பொண்ணு இப்படி போட்டு அடிச்சிருக்கியே கீர்த்தி, இன்னும் உன் கோவம் குறையிலையா? உன் கோவம் வேணாலும் குறையாம இருக்கலாம். அடி வாங்க என் பொண்ணோட உடம்பு தாங்காது. கீர்த்தி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என்னையும் என் பொண்ணையும் விட்டுடு. உனக்கு பிடிக்காத என் பொண்ண எதுக்காக உன் கண்ணு முன்னாடி வச்சுக்கிற? அவளை பார்த்து நீ எதுக்காக கோவப்படணும், எதுக்காக கஷ்டப்படணும்? அதனாலதான் நானும் என் பொண்ணும் எங்கேயாவது தூரமா போயிடுறோம். கூட்டிட்டு போங்க, கண்ணுக்கு தெரியாம எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. நான் என்ன வேண்டான்னு சொல்றேனா? ஆனா ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்குங்க, உங்களுக்கு மக மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு பையன் கூட இருக்கா. அவனை பாத்துக்க வேண்டிய கடமை கூட உங்களுக்கு இருக்கு. எனக்கு தெரியும் கீர்த்தி, அதனாலதான் நான் 2 பேரையும் ஒரே மாதிரி பாத்துக்கிறேன். 2 பேரையும் வளர்க்குறேன். 2 பேருக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறேன். நீ மட்டும்தான் அழகா இருக்கிற பையனை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு கருப்பா இருக்கிற பொண்ண பள்ளத்துக்கு தள்ளுறியா? அழகு எப்பவுமே சோறு போடாதுன்னு உனக்கு தெரியல. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ இத புரிஞ்சுக்குவ. இப்ப நீங்க பேசினது போதும், உங்க பொண்ண கூட்டிக்கிட்டு வெளியே போங்க. இப்படி அப்பா காக்கா தன்னோட கருப்பா இருக்கிற மகளை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. எவ்வளவு தூரம் போனாலும் அப்பாவுக்கும் மகளுக்கும் இருக்கிறதுக்கு ஒரு வீடு கிடைக்கல. இப்படி அப்பா மக 2 பேரும் சுத்தி சுத்தி அவங்க 2 பேருக்கும் முடியாம ஒரு மரத்துல வந்து உக்காந்தாங்க. அப்பா, நம்மளுக்கு தங்குறதுக்கு எங்கேயுமே வீடு கிடைக்கல. வாங்கப்பா, அம்மா கிட்டயே போலாம்.
என்னோட தலையெழுத்து இதுதான்னு நான் பாத்துக்கிறேன். வேண்டாமா, உங்க அம்மாவை தேடி நம்ம போறதே வேண்டாம். மறுபடியும் அவளை தேடி நம்ம போனா அவளை விட்டா நம்மளுக்கு வேற கதியே இல்லைன்னு நினைச்சுக்குவா. உனக்கு இன்னும் அதிகமா கொடுமை கொடுப்பா. உன்னை மகாராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு நான் வீட்டை விட்டு கூட்டிட்டு வந்திருக்கேம்மா. ஆனா அப்பா, கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன்ல. நான் இருக்கிற வரைக்கும் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். இப்படி பொண்ணுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பறவை அங்க வந்துச்சு. நல்லா இருக்கியா கணேஷ் காக்கா? நல்லா இருக்கேன் பறவை. நீ என்ன இந்த பக்கம் நாங்க இருக்கிற இடத்த தேடி வந்திருக்க? நீங்க வீடு தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் வந்தேன். ஆமாம் பறவை, ஆனா எங்கேயுமே கிடைக்கல. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா என் கூடயே என்னோடயே இருக்கலாம். ஃபுட்டை ஷேர் பண்ணிக்கலாம், வாடகையும் ஷேர் பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பறவை. உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? அப்படி சொன்ன உடனே அந்த பறவை அப்பா காக்கா அதுக்கப்புறம் பொண்ணு காக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. இப்படி அன்னையில இருந்து அப்பா காக்கா, அதுக்கப்புறம் பொண்ணு காக்கா, அதுக்கப்புறம் பறவை 3 பேரும் நல்லபடியா இருந்தாங்க. அந்த பறவை கருப்பா இருக்கிற குருவிக்கு படிப்பு சொல்லி கொடுத்துச்சு. கணேஷ் காக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கொஞ்சம் பணத்தை பொண்டாட்டி குருவிக்கும் கொடுத்துச்சு. மிச்ச சரிசமம் பணத்தை பொண்ணுக்கும் கொடுத்துச்சு. இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. பையன்குருவி அம்மா பேச்ச சரியா கேக்குறதே இல்ல, படிக்கிறதும் இல்ல. வேற பறவைங்க கூட சேர்ந்து அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருந்துச்சு. இந்த விஷயம் தெரிஞ்ச அம்மா குருவி கேட்டுச்சு. ஆமா மம்மி, எனக்கு படிக்கிறது பிடிக்காது. அதனாலதான் நான் படிக்க மாட்டேன். இந்த வீட்ல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலனா எனக்கு சொல்லிடுங்க. நான் கூட அவங்கள மாதிரியே இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். அது இல்லப்பா, நீ படிக்க வேணும் தானே பணம் செலவு பண்ணி உன்னை படிக்க வைக்கிறது. காசை செலவு பண்ணாதீங்க மம்மி. எதுக்காக செலவு பண்றீங்க? நான் இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கேன். அப்படி சொன்ன உடனே அம்மா குருவிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. இப்படி சொன்ன என் பேச்ச நீ கேப்பியாடா உன்ன? அப்படி சொல்லி வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு உள்ள இருக்கிற மகன்கிட்ட போச்சு. அடிக்கிறதுக்காக கம்ப வீசினப்போ